ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி 50ல ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். இது ரூ. 559 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 45, வேல்யூஷன் ஸ்கோர் 30, மொமெண்டம் ஸ்கோர் 31 இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 45 அப்படின்னு சொன்னாக்க இது மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது, ஸ்ட்ராங்கு ரேஞ்சில் வரலை. வேல்யூஷன் ஸ்கோர் 30 இருக்குது. இது ஒரு மிட் வேல்யூஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கூட தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கம்மியானா தான் உண்டு, க்ரீனுக்கு வந்தால் தான் இது உண்டு. இப்போ மொமெண்டம் ஸ்கோர் வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிறது தான் இதை நம்ம காட்டிகிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக வந்து பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா ரெட் வந்துருச்சு. இப்போ அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்க, 743 சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம தனியாக பார்த்துக்குவோம். ஸ்ட்ராங்காக வந்து பிஇ வந்து பை ஜோனில் காட்டிகிட்டு இருக்கு. இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது இல்லை. சரி, இவனோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 18.1 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 9 இருக்குது. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 18.1 இருக்குன்னா சரி கமாண்ட், ஏன்னா 1.5 இருந்தாலே நமக்கு போதும். சரி கமாண்டில் இருக்கிறோம். அப்போ அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கரண்ட் லைபிலிட்டி தாங்கிறதுனால இது கம்மியாக இருக்குது. இது அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எனிவே இதுவும் கமாண்ட் தான், ஏன்னா 1 கிட்டக்க வந்துருச்சு. ஆர்ஓசிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 0.6 இருக்குது. அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து 0.6% தான் இவனுக்கு ரிட்டர்ன் வருது. அதே இடத்துல ஈக்விட்டி கேபிட்டலை கால்குலேட் பண்ணும்போது 10.5 வருது. ஸோ இப்போ ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கேபிட்டல் எம்ப்ளாய்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸஸாக எடுக்கலாம். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய கேபிட்டலே வந்து இவனோட ஈக்விட்டி கேபிட்டலே இருக்கலாம். ஆனால் இந்த சைடு கடன் வாங்கி போட்டிருந்தாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் வருது இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்குது. இது வித் இந்த ரேஞ்ச் இருக்குது. பிஇ பார்த்தோம்னா 75.6ம், பிபி வந்து 9.2ம் இருக்குது. எனிவே இது எப்படி சுற்றினாலும் இது வந்து ஓவர் வேல்யூஷன், ஹை வேல்யூஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் யாரும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ட்ரேடர்ஸ் மாத்திரம்தான் அந்த டெக்னிக்கல் மூமெண்ட்டை வச்சுட்டு என்ட்ரி எடுப்பாங்க. எனிவே நம்ம வந்து எல்லாத்தையும் எவ்வளோ தூரத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கிராக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ வந்து இபிஎஸ் வந்து 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்ட் என்ன செய்யுதுன்னா 7.4 இருக்குது. அதே சமயத்தில் இந்த வருஷத்துக்கு சர்ப்ரைஸ் வந்து -11.6 கொடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 6.7 மாறிடுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து யாருமே செல் கொடுக்கல. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஹோல்டு வந்து 4 பேராகவும் பாக்கி எல்லாருமே பை அண்ட் ஸ்ட்ராங் பை கேட்டகரியில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவனோட கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல அப்டேட் ஆகலை. பட் வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நியூட்ரலாக இருக்குன்னு போட்டிருக்கிறான். பட் எனக்கு என்னமோ அது பாசிட்டிவாக இருக்குன்னு தோணுது. பட் இந்த இடத்துல அப்டேட் ஆகலை, பார்ப்போம். இப்போ உன்னுடைய குவார்ட்டர்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரெவென்யூவும் பாசிட்டிவாக இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் பாசிட்டிவாக இருக்குது. இயர் ஆன் இயரும் சரி, குவார்ட்டர் டு குவார்ட்டரும் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இவனோட இபிஎஸ் பேட்டர்ன்லேருந்து என்னால் எதுவும் இது பண்ண முடியல. பட் வந்து என்ன பண்ணுறான், மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறான் போன வருஷம். அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி கூட எடுத்திருந்தான்னா ஓகே, இல்லாத மாதிரி எடுக்கலை. ஸோ இப்போ எந்த பேட்டர்னும் இதில் ஃபிட் ஆகலை. இதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எக்ஸலில் போட்டு எடுப்போம். புக் வேல்யூ வந்து 60.4 இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பெரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறான், 0.26 வந்து கிட்டத்தட்ட வந்து 1.2 வந்து 1.25 இறக்கி விட்டான். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எம்எஃப் வந்து 1.2வை ஏற்றி விட்டுட்டான், 1.3யை ஏற்றி விட்டுட்டான். ஸோ இப்போ அதுக்கும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தூக்கி போட்டோம்ல, அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஃபேர் ப்ரைஸ் 99 வருது. புக் வேல்யூ 60.4 போட்டிருக்கிறோம். நம்ம இயர் லோ வந்து நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம்னா 502 எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக என்னுடைய ஒரிஜினல் கால்குலேஷனில் 90 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் அந்த 90 ரூபாய் போட்டோம்னாக்க கீழே டவுன் ட்ரெண்ட் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அது உடைக்கும் போது மாத்திரம்தான் அது 90 ரூபா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ ஏன் நான் அப்போ 502 ரூபா எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க டெக்னிக்கலாக நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவன் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்.
அப்போ ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடி அவன் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து இது பண்ணுறான், ரிவர்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறதுனால இந்த தடவையும் அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த அசம்ப்ஷன் போட்டிருக்கிறோம். இவன் இந்த ரூ. 502 கீழ உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ தூரம் கீழ எடுக்கிறாங்கிற சப்போர்ட் தான் நம்ம இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் இதுவரைக்கும் இன்னும் பாருங்க ரூ. 90க்குலாம் வரவே இல்ல. அப்ப இவனுடைய மினிமம் வேல்யூவே ரூ. 300 தான் இருக்கு. சரி, என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் இப்ப நம்ம வந்து லோ ஸ்கோர் எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்போ அந்த மாரி எடுத்திருக்கும்போது, இதில நம்ம வந்து என்னென்னலாம் எஸ்டிமேஷன்ல போட்டிருக்கோம்னா 7.4, 6.7 அண்ட் 9.2 அங்க வந்தது எல்லாத்தையுமே நம்ம போட்டோம். போட்டுட்டு இப்ப நம்ம வந்து இதுக்கு எடுக்கிறோம். இப்ப 9.2 வந்து எஸ்டிமேஷன் டோட்டலா வந்து 9.2 வந்துச்சுனாக்கா 613. அப்ப எஸ்டிமேஷன் ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்து 7.4க்கு வந்துச்சுன்னா 602. அப்ப 6.7 இருந்தா 597. சரி, நம்ம 600லேருந்து 613ன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே மாரி குமுலேட்டிவ் டார்கெட் வந்து 601 சொல்லுது. இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆன அந்த 7.3 இங்க தான் நம்ம 7.4ன்னு போட்டோம். 7.3 அத பண்ணினான்னா 602. ஸோ, இப்ப இதுவும் அதுவும் அதே தான் இருக்கு. அதே மாரி நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் எஸ்டிமேஷன் வந்து 1.85 வந்துச்சுன்னா 551. ஸோ, இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து உனக்கு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அத உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, கீழ அவன் எவ்வளோ தூரம் உடைச்சு இறங்குறாங்கிறத பார்ப்போம். ஆனா ட்ரெண்ட் ரிவர்சல் டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது 502க்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்னமா அப்படி மேல 600 வரைக்கும் போயிட்டு கூட திருப்பி கீழ இறங்கலாம். அப்போதைக்கு நம்ம அத பார்த்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம காட்டின ஃபிகர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு 501 லோவாவும், 551 மீடியம் இந்த இடத்துல இருக்கு. இது ஒரு இந்த குவார்ட்டர் ரிசல்ட் கம்மியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி கீழ இறங்கும். குவார்ட்டர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட் மாத்திரம் கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 502க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. இவனோட எஸ்டிமேஷனும் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எஸ்டிமேஷனே நம்ம போட்டால் கூட 613க்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ, இப்போ 600லேருந்து 613க்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் லெவலில் இருக்குது. இப்போ இவன் இதை உடச்சி மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க, இபிஎஸ் வந்து அதிரி புதிரியாக மேலே ஏறினா தான் உண்டு. அதுக்கான வாய்ப்பு இல்லாத வரைக்கும் இந்த சைக்கிள்குள்ளே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அட்மோஸ்ட் இது வந்து இதெல்லாம் சரி இன்னும் கூட ஒரு ரூ. 10 ரூ. 20 ஏறுவோன்னு சொன்னால் கூட அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான். ஸோ, இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு 670 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் இதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கும். இல்லை அது உடச்சி நான் கீழே இறக்கி நான் புக் வேல்யூலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பியும் பார்க்கணும், புக் வேல்யூவும் பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக் அப்ரோச்லேயே நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.